எங்கட பேட்டைக்குண்டா கொடுக்கணும் தானே கேக்குதே நீங்க குளிராயங்களை கண்டு குளிர் அந்த எத்தனை பீஸ் இருக்கு இதுல? சண்டே ஸ்கூலுக்கு போவீங்களா? வெயிலுக்கு கண்டபடி சிக்கியாங்க முகமில்லை கருத்து போ. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்ப எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நாங்கள் வந்து காலையில சேஜுக்கு தான் போறோம். நாங்கள் ஒரு இடமே போற இல்ல, கட்டாயம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில நாங்க சேஜுக்கு கட்டாயம் போயே தீரோம். கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலே பழமை எழும்புற விட வேலைக்கு எழும்பி அதுவும் ஏகப்பட்ட வேலைகள் குளிக்கிட்டு ஒலிக்கெடுத்து எங்களுக்கு அங்க 9 மணிக்கு சர்வீஸ் தொடங்கும். ஆனா ஜெரோமிக்கு வந்து 8 மணிக்கு வந்து அங்க சண்டே ஸ்கூல் நடக்கிறது. அப்ப ஒவ்வொரு முறையும் நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கொண்டே விடணும். 8 மணில இருந்து 9 மணி மட்டும் சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு பிறகு எங்களுக்கு சேர்ச் ஆராதனை வந்து 9 மணிக்கு தொடங்கி 11 வரை மட்டும் எங்களோட ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். அப்ப சண்டே ஸ்கூல் வந்து கட்டாயமா சின்ன பிள்ளைகள் வந்து சண்டே ஸ்கூல் வந்து கட்டாயம் ஒரு ஆணித்தளம் சொல்லலாம். அப்ப 8 மணிக்கு அனுப்புறதுக்காக நாங்கள் எல்லாம் வேலைக்கு எழும்பி இப்ப ஜெரோமியை தான் நாங்க சண்டே ஸ்கூலுக்கு விட்டுருக்கோம். இனி வார வருஷம் அப்படின்ற ஆளை கேப்ப சண்டே ஸ்கூலுக்கு போறீங்களா? ரியானா சண்டே ஸ்கூலுக்கு போவீங்களா? குளப்படி செய்தாதான் டீச்சர் அடிப்பினா, குளப்படி செய்யாடி அடிக்க மாட்டேன். ஆனா உண்மையிலேயே 2 பேரும் நல்ல கட்டிக்காரா ஜெரோமி கொடுக்குற மாதிரி வசனம் எல்லாம் அப்படியே பாடமாக்கி சொல்லும். அதோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை ஜெரோமிட பர்த்டே என்றபடியா. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ச்சில எங்கட சேர்ச்சில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஒரு 50 பேர் தான் கணக்கு, நிறைய பேரண்டும் இல்ல, ஒரு 50 பேர் பாருது. அப்ப இன்றைக்கு வந்து ஜெரோமிட பர்த்டே முன்னிட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க சேர்ச்சில வந்து கேக் கொடுக்க போறோம். அதாவது கேக்கும் கொடுத்து ஒரு டீயும் மட்டும் கொடுப்போம்னு நானும் ரோசாயினியும் கலந்து ஆலோசிச்சு கட்டாயம் இல்லாத எங்கட விருப்பத்துக்கு தான் நாங்க கொடுக்குறோம். அதோட ஜெரோமிக்கு பிறந்தாளுடைய சின்னாக்கள்ல எங்களுக்கு கூட தேவைப்படாத ஜெரோமி கட்டாயம் வந்து கொடுக்கணும். அவட சேர்ச்சிலையும் வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன பிறந்தாள்னு சொல்லி. அப்ப இது வந்து நாங்க பிள்ளைக்காண்டு சந்தோஷமா செய்யறது எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க இன்றைக்கு வந்து கேக்கும் செய்யும் கொடுக்க போறோம். சந்தோஷத்துக்காண்டி சொன்ன மாதிரி கட்டாயம் தான் கொடுக்கணும். அது வந்து எங்களுக்கு எங்கட இதுக்கு அப்பால்பட்ட விஷயம் தான். விருப்பமாண்டா கொடுக்கலாம், இல்லாட்டி விடலாம். அப்ப ஜெரோமியே கேட்டேன் நான் நேற்று, ஜெரோமி என்ன மாதிரி பிள்ளைக்கு பர்த்டே சேர்ச்சில எதுவும் டீ கேக்குகள் கொடுப்போமான்னு ஜெரோமி சொன்னிச்சு. ஓமாப்பா ஹாப்பி கொடுத்தா நல்லம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜெரோமி சொன்ன நீங்க ஜெரோமி சொன்னி பிள்ளை இப்படி கொடுக்குற சந்தோஷம் தானே. அப்ப ஜெரோமி ரைட் நாளுக்கு விழா அங்க மேல சேஜ்ல வளமையா அப்படி செய்யறத நாங்கள சேஜ்ல ஆளுக்கு தெரியும் வந்து எல்லாருமே கொடுக்கறது. அப்ப நாங்களும் ஜெரோமிட பிறந்த நாளுக்கு நாங்க டை கொடுக்க போறோம். முன்னா குடுக்கறது டீயும் கேக்கும் குடுக்கறது என்ன? டீயும் கேக்கும். அதாவது எங்கட 11:30 சர்வீஸ் முடிஞ்சிடும். சர்வீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஜெரோமிய பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஜெரோமி உடுப்பு அப்படி இருக்கு பிள்ளைக்கு சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? அப்ப யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாட்டி. தேங்க்ஸ். எனக்கு உடுப்பு பிடிச்சிருக்கு. உடுப்பு வாங்கி தந்ததுக்கு தேங்க்ஸ். ஆனா உண்மையான கலர் நல்ல அளவா இருக்கு. ஜெரோமிக்கு பிடிச்சி வச்சு எடுத்த மாதிரி கிடக்கு, நல்லா இருக்கு. ரியானா அக்கா காண அக்கா கூட எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? பாத்தீங்களா இதை கேட்டால ஒரே குறை சொல்றது. அதே தனக்கு ஜீன்ஸ் போடலையா நாங்கள் பார்சலை போட்டு வச்சு கொடுத்தாங்க. எனக்கு ஜீன்ஸ் தான் விருப்பம் நல்ல. ஆனா இதுவும் சூப்பரா இருக்கு. ஆனா இதுவும் வடிவா இருக்கு, நல்ல உடுப்பு. நல்ல அலஸ் பேண்டும் போட்டு சும்மா வடிவா நிக்கணும். அப்ப நாங்க சேர்ச்சி கொடுக்கறதுக்காக. ஆனா உண்மையிலே எப்படி கொடுக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் பின்ன
அப்ப நாங்க கேக்க எடுத்து கொண்டு போவோம் ஜெரோமிக்கு வந்து 8 மணிக்கு சண்டே ஸ்கூல் அப்படியே நேற்று போகணும் அப்ப முதல் கொண்டே ஜெரோமிய கொண்டே ஜோவேல் கொண்டே விட்டுட்டு வரும் அதுக்கு பிறகுதான் நான் பெறுவேன் என்ன இப்ப நானும் போய் அங்க சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாம் இதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்த பிறகுதான் 8:30க்கு ரொஷானியை கூட்டி கொண்டு போய் இங்க வந்துடும் 8:30க்கு வந்த பிறகு 9 மணிக்கு சர்வீஸ் தொடங்கும் 9 மணிக்குள்ள போகணும் அப்ப கொஞ்சம் ரெடியா நிக்கணும் ரெடி தானே அப்ப நான் ஜெரோமியை கொண்டே விட்டுட்டு வரேன் கேக் அடுத்து வைக்கணும் பேக்ல வச்சுட்டு நான் பைக்கிட போறேன் கொண்டே கொடுப்போம் சரி சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து சேச்சி கொண்டு போறதை எடுத்து வைப்பேன் பேக்ல நேரம் போயிட்டேன் நேரம் போது பாத்துட்டு எடுத்து வச்சோம் இது பாத்தீங்கன்னு சொன்னா மாப்பட்டி மட்டும் வாங்கினாங்க லக்ஸ் ஸ்ப்ரே வாங்கினீங்க லக்ஸ் ஸ்ப்ரே தான் டீக்கு நல்லா இருக்கு ஆனா லக்ஸ் ஸ்ப்ரே மா வந்து நல்லா திக்கா இருக்கு டீக்கு அதனால அங்கள பாத்தீங்கன்னு சொன்னா தேயிலை பேக்கெட் என்ன சீனி சீனி நான் காணும் சீனி காணும் இது எத்தனை கிலோ 2 கிலோ வேணும் 2 கிலோ காணும் 2 கிலோக்கு 10 லிட்டர் உங்களை பாத்தீங்கன்னு சொன்னா கேக் என்ன கேக் அப்படியே அடுக்கி வச்சு விடுங்க கேக் நசிவடாம இருக்கணும் அது கொஞ்சம் நசிவடுது கூடாது நசிவடுதோ நசிவச்சா பிஞ்சு போயிடும் இது என்ன 1.5 கிலோவா இல்லாட்டி 1 கிலோவா இல்ல 1/2 கிலோ 1.5 கிலோ 1/2 கிலோ அப்ப அங்க ஒண்டேதான் பட்டோணும் இது சேச்சில ஒண்டே பட்டு இது எங்க வாங்குனீங்க இது சுபாஷ் பேக்கரில வாங்குனேன் கூடுதல் அங்கானே பண்றேன் நான் கேக் அதானேடா சுபாஷ் பேக்கரி கேக் தான் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும் என்ன அங்க வேண்டி சாப்பிட்டு பழகிட்டு எத்தனை பீஸ் இருக்கு இதுலயோ 1 2 3 4 5 6 சரியா எல்லாமே வடி வண்ணி இருக்கு அதுதான் நான் கொடி எண்ணெயில 6 பீஸ் இருக்குதுல்ல என்ன பாரண்டா எத்தனை கிலோ சாங்க 3 கிலோ சோ 3 கிலோ கேக் எப்படியும் காணும் என்ன 3 கிலோ கேக் காணும் 50 பேருண்டா சொல்லி கொண்டுட்டு 50 பேர் வர மாட்டோம் அப்படி சிலது ரிப்பீட் நம்பர் நம்ம சொல்லி கொண்டு இல்ல 50 உலகம் காணும் வடிவா காணும் அப்ப உங்களுடைய இதுவும் வந்து ரெடி ஆயிட்டேனே பேக்ல வச்சாச்சு அப்ப நாங்கள் அங்க போவோம் நான் சேச்சிக்கு ஜெரோமிக்கு வந்து சண்டே ஸ்கூலுக்கு லேட் ஆகுது 8 மணிக்கு போறது ஜெரோமி என்ன மாதிரி சேச்சி போமா உஷாரா காணல நேற்று இருந்த உஷார் இன்றைக்கு இல்ல அதுதான் கேக் வெட்டின உஷார் இல்ல ஆளுக்கு ஜெரோமி ஏன் உஷாரா காணல சாப்பிட இல்ல ஞாயிற்றுக்கிழமைண்டா ஒண்ணும் சாப்பிடுற இல்ல வேக்கராச்சும் வேண்டி கொண்டு போறது அப்ப இதுல போய்க்கலாம் மச்சடி இப்படி அதெல்லாம் வாங்கி கொண்டு போனோம் உண்மையும் தானே சாப்பிடறதுக்கு உண்மையாவே டைம் இல்ல டீ குடிக்க கூட டைம் இல்ல ஏன்டா எலும்புறது வந்து ரேட் எலும்புறது ஜெரோமி அப்ப ஆவலா தான் இருக்கிறான் சரி போறதுக்கு மேல நாங்களும் டீயோ பிளேண்டியோ இருக்கிறத குடிச்சிட்டு அந்த 11:30 தான் வந்துதான் நாங்க சாப்பிடுறது அது எங்களுக்கு பழகிட்டேனே ஜெரோமி ஹாப்பி தானே ரைட் போமா அப்ப சண்டே ஸ்கூல் மாணவசனம் பாடமாக்கிட்டீங்களோ ரைட் கட்டிக்கார மதனவசனம் பாடமாக்கிட்டீங்களோ இல்லையா இன்னும் இல்லையா பாடமா சொல்லாடி டீச்சர் என்ன செய்வா அடிப்பா பாத்தீங்களா அடிப்பினமா சரி அப்ப நாங்க போவோமே சரி சரி அப்படியே பாத்தீங்கன்னா சிலகளையப்பா காலையில சேச்சிக்கு போய் காலையில போய் நாங்க ஜெரோமி பர்த்டேன்றபடியா கேக் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி இப்போ டைம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தபடியா செல்லகளியப்பா திடீரெண்டு வந்துட்டேன் செல்லகளியப்பா நல்லா போச்சு அதான் சேஜில கேக் பண்ணது கேக்கும் கொடுத்து டீயும் கொடுத்தது ஆனா என்ன சேச்சிக்கு இப்ப போய் வரதான் சரியான கஷ்டமா கிடக்கு வெயிலண்டு சொன்னா அப்படி வெயிலா கிட காலமா 9 மணிக்கு போகவே சரியான வெயிலா இருக்கு உண்மை காலை 9 மணிக்கு என்ன முடிஞ்ச ஒளிம்பி வெளியில வந்தாலே அவ்வளவு ஒரு புக்கியா தான் கிடையாது அதுதான் சரியான வெயிலுமா இருக்குது இப்ப எப்படி பாக்க விளையாடுல நான் சில அக்கௌண்ட் எடுத்துக்க என்ன சரியா குளிராயும் கிடக்கண்டு குளிர் அந்த கதைக்கு ஆசையா கிடக்கு ஏன்னா எங்களுக்கு இப்ப இருக்கிற பக்கைக்கு எங்களுக்கு முடியாது கொஞ்சம் குளிரா எல்லாருக்குமே கலந்து இருக்கலாம்ன்ற மாதிரி அதுதான் ஆனா உண்மையில
காலையில கொஞ்சம் குளிராத்தான் இருக்கு. ஒரு 5 மணி 4 மணி அப்படி எல்லாம் பாக்கக்குள்ள சரியா குளிராத்தான் இருக்கு. ஆமா குளிரண்டுன்னா கடுவலாண்டு இல்ல, சும்மா நோமலா. ஆமா ஒரு 7 மணி பிறகு வெயில் என்று சொன்னாலே இனி எப்படியும் ஒரு 8ஆம் மாதம் மட்டும் இருக்குமா? ஓ 8ஆம் மாதம் மட்டும் இருக்கு. 8ஆம் மாதம் மட்டும் இன்னி சரியான வெயிலாத்தான் இருக்கு. என்ன செய்யறது? அதுவும் இப்ப பங்குனி மாதம் இல்லோ, தை பங்குனியோ தைவாசி பங்குனி என்று சொல்லியே சரியா வெயில் தான். பங்குனி வெயில் சும்மா பட்டைய கிளப்பு மட்டும் சொல்லுவேன்னா அது அப்படியான ஒரு வெயில் தான் இப்ப பட்டைய கிளப்பி கொண்டு. அதோட இந்த வெயில் என்று சொன்னா என்ன திரும்ப இனி சின்ன ஆக்களுக்கு வருத்தங்களும் அதுகளும், சின்ன ஆக்கள் பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் வருத்தங்களும் அதுகளும். வெயிலுக்கு கண்டபடி சிரிக்காதீங்க, முகம் இல்லை கருத்து போகுது. யோசிச்சு பாருங்க என்ன செய்யற, என்ன வெள்ளியா கிடந்த முகம் எப்ப கட்டுறதுக்கு முன்னுக்கோ கட்டுறதுக்கு முன்னுக்கு இப்பவே அந்த மழை சீசன் இருக்குல்ல உண்மைதான். அப்ப வெயிலும் குறைவுதானே. இப்ப என்னன்னா கண்டிட்டு அடிச்சு இப்ப இருட்டு இந்த வெயிலு இந்த ஜெரோமியாக்களை 11:30 ஸ்கூல் முடிச்சு ஏத்திட்டு வர போகுது தெரியாம கிடக்கு. ரசாயனிக்கும் என்ன முகத்தில வெயில் பிடிச்சி வேஷம் கட்டி போடும் ஆள் போவாது. சும்மா கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கு 9 மணிக்கு கூட்டி கொண்டு போவே என்ன வெயில் இப்படி கிடாக்கன்னு சொல்லு. அதோட ஜோசிப்பீங்க எங்க ரசாயனியை காணலைன்னு சொல்லி ரசாயனிக்கும் சரியான காய்ச்சல். இப்ப காலையில சேத்துல இருந்து இடையில வந்துட்டோமோ. ஆள் கொஞ்ச நேரம் இருந்த சேர்ச்சில அங்க இருக்கையில போயிட்டு என்னன்னு சொன்னா சரியான காய்ச்சலும் கைக்கணும் ஓது முழங்காலுக்கு நோவுது நாரிக்க நோவுதுன்னு சொல்லி கொண்டிருந்தபடியா தன்னால நிக்கலாம் போயிட்டு அப்ப நானும் இடையில கொண்டாந்து விட்டுட்டு நாளை இப்ப படுத்துத்தான் இருக்கேன். இனி பின்னேரம் தான் மருந்து எடுக்க போவோம். அதே திடீர்னு அப்படி அப்படின்னு நேற்றும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்தது. காலையில எலும்பைக்குள்ளேயே சேர்ச்சிக்கு இயலாம வர மாட்டேன்னு தான் சொல்லி கொண்டு வந்தேன். நான் கட்டாயம் கிழமையில ஒரு நாள் சேர்ச்சிக்கு கட்டாயம் போவோம். கூட்டி கொண்டு போனது கூட்டி கொண்டு போயிட்டு ஆளும் கொஞ்ச நாள் நின்று போய் பாப்போம்னு சொல்லி ஆனா அறவே ஏலாம் போயிட்டு அங்க அப்படியே படுத்துட்டு மேசையில. அப்ப நானும் கொண்டு வந்து ஆளை விட்டுட்டு பிறகு நான் போய் சேர்ச்சி முடிய விட்டு தான் ரியான ஜெரோமியாக்களை ஏற்றி கொண்டு வந்தேன் நான். அதால ரசாயனிக்கு மேல பின்னே இருந்தா மருந்து எடுக்க போகணும். இனி அங்க மருந்து எடுக்க போறோம்னா எப்படிமா அதுக்கு ஒரு 3000 வேணும். அதுக்கு ஒரு 3000 வேணும். அதோட வெயில் நல்லா தண்ணி போகணும். தண்ணி வெயில் காலம் வருதாலும் கடும் வெயில். அதுதான் அந்த கடும் வெயில் நல்லா வெயில் தண்ணி 6 மணி அப்படி போத்தான் போகணும் எடுக்கத்தான் போகணும். என்ன ரசாயனிக்கு வந்துட்டேன்னு சொன்னா அங்கே சின்னாக்கள் இல்லாரு அங்கே பள்ளிக்கூடம் அதன்படியா வராமலுக்கு நான் குளிசையில போட்டு தண்டிடணும். அப்ப என்ன மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? அப்ப இன்னைக்கு பேச ஞாயிற்றுக்கிழமை ரஜ்ஜி கருதாங்க காய்ச்சி ரஜ்ஜி கத்தரிக்காய் தக்காளி பழம் சம்பல் பருப்பு அப்படி சாப்பிட்டாச்சு. என்ன இந்த மதிய வெயிலுக்குள்ள பெருசா சாப்பாடு உழுக்காது, பசிக்குதோ இல்ல இல்ல. அந்த வெயிலுக்கு ஒரே தண்ணி தாகம் ஒரு கொஞ்சத்துக்கு சரி மதியம் சாப்பிடாச்சுன்னு இருக்கும். இரவுக்கும் பசி எடுக்காது. இரவுக்கும் பசி எடுக்க இல்ல. தண்ணி எவ்வளவுதான் குடிச்சாலும் கொஞ்ச நேரத்துல இப்ப நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கு. அப்படியே இருக்க அப்புறம் ஆக்கள் சொல்லி அந்த புரட்சியில வச்சு குளிரா குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிலு கூலா தானே குடிக்க வேண்டி கூலா குடிக்கணும் உடம்புக்கு புளியா எங்களுக்கு அது குடிக்கலாம் எல்லாம் கிடக்குது. அப்படி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த புரட்சியில வச்சு குடிக்க கூடாது. கூலா தண்ணியை தான் குடிக்க கூடாது இல்ல சோடாக்கள் சோடாக்கள் அதே சொல்லி தண்ணியலை கண்டபடி வை தண்ணியலை வச்சு குடிச்சு. ஆனா உண்மையில நான் கூலன்னு குடிக்கிறோம். ஆனா அது எங்களுக்கு உடம்பு போனா அதுவும் ஒரு சூடுதான் புரிஞ்சுட்டு சூடுதானே. ஆனா என்ன செய்ய அடிக்கிற வெயில கூடாதான். இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பர். நெல்லிக்காய் தோடம்பழ ஜூஸ். அதோட தோடம்பழ ஜூஸ் சொல்ல மறந்துட்டேன் தலைவலியாப்பா. அங்க நேற்று ராயனோட பைக் இல்ல அங்க யாழ்ப்பாணத்துல போன இடத்துல எறி போச்சு. அது ஒயில் கொஞ்சம் பத்தி போச்சு. அப்படியா ஏற்கனவே போர் வட்டி ஒயில் குடிக்குதுன்னு சொல்லி போர் வெட்டுனது. போர் வட்டியும் அது திரும்ப அப்படியே ஒயில் குடிக்க வலிக்கிட்டு ஒயில் நல்லா கூட குடிக்க வலிக்கிட்டு ஒயில் நல்லா வெயில் குடிப்பேன். அப்ப வெயில் நல்லா கூட குடிச்சோன்னா ஓடிக்கொண்டு வரைக்கும் இடையில பொத்தான்னு நின்று போகும். இப்ப பாருங்க இப்ப இந்த வெயில் என்ன வேற எங்களுக்கு தண்ணி எப்படி இழுக்கு சொல்லுவாங்க. அதுபோல அங்க இன்ஜினுக்கு ஒயில் குறையுமா அப்படி வெயிலுக்கு? வெயிலே போர் பட்டு தான். அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டே கொடுக்க சொன்னார். அது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நீ ஒயில் எல்லாம் மத்தும் பார்த்து விடணும் கடைக்காரர்.
அப்படி oil பத்துமா அப்ப இல்ல அதனால அப்படி சொல்லுது கிடையாது அனுபவத்தை எங்களுக்கு தெரியாது. அதான் நான் யோசிச்சேன் அப்படி என்ன அது டேங்குக்குள்ளேயும் பெட்ரோல் அடிக்கிறோம் பெட்ரோலும் பத்தணும் அது கதை அப்படி அது ஏற்றுக்கொள்ள அதுக்கு வெயிலுக்காக டக்கண்டு அப்படி இல்லை சில வழி அந்த பெட்டுகள் அல்லாடி ரிங்ஸ் எதுவும் போட்டது போர் வெட்டுகள் பிள்ளை இருந்தால் புகைக்கும். ஓயில் குடிக்குதுன்னா சைக்கிள் புகைச்சு காட்டும். ஆனா புகைச்சது புகைண்டா சும்மா நுழம்புக்கு புகை அடிக்கிற மாதிரி தான் மோட்டர் சைக்கிள் போகும். அப்படி இருந்தா ஓயில் குடிக்குது. அப்ப அப்படி குடிச்சு இடையில நின்று நான் தான் நேற்று யாழ்ப்பாணம் போய் அங்க இருந்து தள்ளி கொண்டு வந்தேன் சைக்கிள். யாழ்ப்பாணத்துல இருந்து தள்ளி கொண்டு வந்தது காலால. எவ்வளவு தூரம் அவர் மோட்டர் சைக்கிள் இருக்கு நான் இங்க பிடிச்சு கொண்டு காலால அங்க இருந்து தள்ளி கொண்டு வந்து மெல்ல மெல்லமா அப்படியே கொண்டு சேர்த்தாச்சு. அப்படியே இடையில வரைக்குள்ள அந்த வல்லை இருக்குல்ல வல்லையில வந்து நல்ல ஜூஸ் ஒன்று போட்டு வித்தாங்க. நீ சொன்ன இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம். ஒரு தோடம்பல ஜூஸ் ஒன்று அடிச்சு தந்தவங்க இவ்வளவு பெரிய கப் கப்புல அடிச்சு தந்தாங்க. நான் நினைச்சேன் எப்படியும் ஒரு ஜூஸ் வந்து 300 ரூபாய் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நானும் ராயனையும் குடிச்சு போட்டு எவ்வளவு வைக்க 2 பேருக்குமே 300 ரூபாய். ஒரு கப்பல் 150. ஆனா அடிக்க சும்மா வெயிலுக்கு அந்த மாதிரி தான் சோடாக்கள் அதுகளை விட நீங்க சொல்ற மாதிரி என்ன பிரச்சனை உண்மையா நன்றி சொல்லணும். இப்ப அந்த வெயிலும் பாராம உழைப்புக்காக வேண்டிய இல்ல அந்த பார மக்கள் அந்த கலையாடி போகட்டே சொல்லி உண்மைதானோ அதுதான் கட்டாயம். அது அப்படி இருக்க போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் நாங்களும். மற்றது இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தால இதோ நடைமுறைப்படுத்தி இருக்காங்க மோட்டர் சைக்கிளுக்கு. பெட்ரோல் வந்து மோட்டர் சைக்கிளுக்கு கிழமைக்கு 5 லிட்டர் தான் கொடுக்கணும். கிழமைக்கு 5 லிட்டர். மற்ற எங்கள் ஆட்டோக்களுக்கு 15 லிட்டர். மற்ற காருக்கு வந்து 20 லிட்டர் இருக்கணும் இதுல கிடக்கு போல. அப்ப நாங்கள் அந்த வெப்சைட்ல போய் எங்கட QR எடுக்கணும். அப்ப எடுத்துதான். ஆனா உண்மையில இது ஒரு வகைக்கு அறிமுகப்படுத்தினா என்ன சொல்றீங்க நீங்க? என்ன QR அறிமுகப்படுத்தினா நல்ல அவசியம் இல்ல. QR அறிமுகப்படுத்தினது உண்மையில ஒரு நல்ல விஷயம். பண்டையில இருந்து அறிமுகப்படுத்தினா நானும் போன்ல செய்யவும் இல்ல. இனித்தான் செய்யணும். செய்தாத்தான் கிழமைக்கு ஒரு 5 லிட்டர் எங்களுக்கு காணும் தானே. சமாளிக்கலாம். ஆக கணக்கு தந்தாலும் சும்மா தேவையில்லாத இடங்கள் எல்லாம் போக மட்டும் ஓரளவு கட்டுமட்டா செய்யலாம். அப்ப QR எடுக்கணும். அப்ப நீங்க என்ன மாதிரி பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சிட்டீங்களா? பெட்ரோல் நான் காலமே சைக்கிளுக்கு கொஞ்சம் ஒயில் அடிச்சீங்களா? ஒயில் அடிச்சேன் கொஞ்சம் நல்லா காஞ்சி போய் கிடக்குதுன்னு விட்டா கரல் பிடிச்சிருவேன்னு கொஞ்சம் ஒயிலை அடிச்சு அப்படின்னா இடக்கிடையே அடிச்சு துடைச்சு கொடுக்குறேன். பக்கத்துல கடற்கரை எனக்கு அந்த பெட்ரோல் அடிக்கிற வெயில்கள் வராது. சோழ இல்ல இடக்கிடையே அந்த கழிவு ஓயில போட்டு அடிச்சு போட்டு இருக்கா சீரியால உடைச்சு கூட கிடப்பேன். பழைச்செண்டு இருக்குமே பழைச்செண்டுக்கும் ஒரு பிரச்சனை. பெட்ரோல் காசும் மிச்சம். அதுகளுக்கு இல்லை நான் போடுறது. ஆனா உண்மையில ஒரு நல்ல விஷயம் அரசாங்கம் செய்திருக்கு. அந்த QR கோட அறிமுகப்படுத்தினது. நாங்களும் கியூல நிக்க தேவையில்லை. அப்படி கியூல நிக்கிறனாலும் சரியான ஒரு கிரௌட்டான கியூல நிக்க தேவையில்லை. சும்மா நார்மலா போய் அடிச்சுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கிழமைக்கு 5 லிட்டர் மோட்டர் பைக் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு விஷயம். ஆனா பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் 314 ரூபாயா போச்சு. என்ன செய்யறது ஒண்ணும் செய்ய இப்போ சூழ்நிலை அப்படியாவது இருக்கு. கொஞ்ச நாள் இல்லாமல் நெறிப்பட்டு கொண்டு பிரச்சனையா கிடந்தது. என்ன அது பிரச்சனை இல்லை. யுத்தங்களும் அதில் மண்டபடியா நான் ஒன்றும் செய்யவே இல்லாத கட்டாயம் பெட்ரோலும் ஒரு அத்தியாவசிய சேவைக்குள்ள வந்துட்டு. சரி அப்படியே சிலகளே இப்ப வந்த சந்தோஷம் கண்ட சந்தோஷம். நாங்கள் எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நீங்க எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மற்றொரு வீடியோல சந்திப்போம். பாய்.